வணக்கம். இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸ்லேருந்து மதிவாணன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க, கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ இந்த லீவ் டேஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே எப்படி ப்ரோக்ராமிங், 3D டிசைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் டிசைன் அண்டு சர்க்யூட் ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் எப்படி கற்றுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப பேசிக் ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் போதும். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும். ஸோ எப்படி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? முதல்ல நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை. ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது? க்ரியேட் அக்கௌண்ட். ஸோ கூகுளில் போயிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட்னு வந்த உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. க்ரியேட் அக்கௌண்ட் ஃபார் மை செல்ஃப்னு கொடுங்க. அதில் உள்ளே போயிடும் க்ரியேட் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட்ன்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல test.info கொடுத்துருக்கேன். ஸோ நான் சிம்பிளாக கொடுக்கலாம். இல்லைனா ஒரு நேம் கொடுக்குறேன். ரினோஜ்னு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் எம்னு கொடுக்குறேன். தென் இதோட யூசர் நேம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். தென் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு யூஸ்வலாக என்னென்னா லெட்டர்ஸ் இருக்கலாம், தென் ஆல்ஃபா நியூமெரிக்ஸ் இருக்கலாம், தென் நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் ராங்குன்னு வருது. ஸோ பாஸ்வேர்டை வந்து கன்ஃபர்மேஷனை தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக டைப் பண்ணால் தான் உள்ளே போகும். சாரி, இந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஆக்சுவலாக இங்கே என்ன கேட்குறாங்கன்னா யூசர் நேம்னு கேட்குறாங்க. ஸோ யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புது யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே நான் இருந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ புதுசாக நம்மளோட நேம் வச்சே கொடுக்குறேன். ரினோஜ்.INSPA ROBOTICS. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஆப்ஷனல் ஸ்டேட்டில் விட்டுடணும். ஸோ ரிகவரி இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துடணும். தென் உங்களோட மந்த், டேட் அண்ட் இயர் கொடுக்கணும். தென் உங்களோட ஜெண்டர் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சென்டென்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. டாப் கார்னரில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ரினோஜோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இருக்கும். ஸோ என்ன நேம் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரில் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் காட்டும். ஸோ இப்போ நம்மளோட லேர்னிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸ் டைப் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம கற்றுக்க போகிறது Tinkercadன்ற பிளாட்ஃபார்மில் தான் இதை கற்றுக்க போகிறோம். ஸோ Tinkercad.comனு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ Tinkercadோட போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ ரைட் சைட் கார்னரில் ஜாயின் இருக்குது. ஸோ ஜாயின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு போகிறது. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சைன்இன் இருக்குது. சைன்இன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம சைன்இன் பண்ணலாம். ஆப்பிள் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அக்கௌண்ட்டை வச்சும் சைன்இன் பண்ணிட்டு போகலாம். ஸோ
உங்களோட சிஸ்டமில் லாகின் ஆகிருக்கிற அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் கேட்கும். ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டினியூன்னு கேட்குது, கண்டினியூன்னு கொடுங்க. அக்ரி பண்ணிவிட்டு ஸோ இது உங்களோட Tinkercad அக்கௌண்ட். ஸோ இது ஆட்டோடெக் தான் இந்த அக்கௌண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட் தான். ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் உங்களால் பிசிபி டிசைன்ஸ், தட் மீன்ஸ் சர்க்யூட் டிசைன்ஸ் கற்றுக்க முடியும், கோட் பிளாக்ஸ் கற்றுக்க முடியும். ஸோ பிளாக் கோட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்களாலையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது இல்லாமல் 3D டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ லெசன்ஸ், ஸோ நீங்கள் என்னென்ன லெசன்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் சில ட்வீட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டோடெக் Tinkercad யூஸ் பண்ணுறவங்களோட ட்வீட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரின்னு ஒன்று இருக்குது. இந்த கேலரிக்குள்ளே போனீங்கன்னா ஸோ 3D டிசைன் ஃபைல்ஸாக இருக்கட்டும், பிசிபி டிசைன் ஃபைல்ஸாக இருக்கட்டும், செப்பரேட்டாகவே இதில் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு 3D டிசைன்ஸோட சாம்பிள் ஃபைல்ஸ். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கண்டென்ட்ஸை மக்களுக்கு தெரிய வைக்கலாம். ஸோ ஏதாச்சும் டிசைன் பண்ணிங்கன்னா நீங்களும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே விசிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்ன். ஸோ நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல, இந்த அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிற சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னா ஸோ அந்த லேர்ன் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ எப்படி ஒரு பிகினர்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ரெடி பண்ணுறதுன்ற எல்லா டுட்டோரியல்ஸுமே இதில் இருக்கும். ஸோ ஸ்டார்டர்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. தென் லெசன்ஸ் சாப்டர் வைஸில் நிறையா சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வரும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் டீச், உங்களாலையும் இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகி டீச் பண்ண முடியும். ஸோ Tinkercad கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருப்பி நீங்கள் ஹோம் பேஜ் போகணுன்னா அந்த Tinkercad லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஹோம் பேஜ் போக முடியும். ஹோம் பேஜ் எப்படி போகிறது? ஓகே, ஸோ இதுதான் Tinkercad. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி வந்து ஒரு சிம்பிளாக Tinkercad அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் 3D டிசைன் கற்றுக்க முடியும், சர்க்யூட் டிசைன் கற்றுக்க முடியும், பிளாக் கோட்ஸ் கற்றுக்க முடியும், அது இல்லாமல் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் எல்லாமே கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இது எல்லாமே எப்படி டீட்டெயில்டாக பார்க்குறதுன்னு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.